இந்த நாளில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் முதல் பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்ட போது நானும் கூட கொஞ்சம் யோசித்தேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் தீங்கை காணாதிருப்பாய், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்கிற காலங்களில், இப்படியான இருக்கிற வசனங்களில் இந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்லும்படியாய் சொல்லுகிறாரே என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இதற்காக அதிகமாய் நான் ஜெபித்தேன். இப்போ கர்த்தர் சொன்ன காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொன்ன. ஆபிரகாமை கர்த்தர் வெளியே அழைத்து கொண்டு வந்தார். என்ன பண்ணார்? வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்தார், கடற்கரை மணலை காண்பித்தார், எல்லாத்தையும் சொல்லி இதை போல உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னார். For the 24 years he did not ask God, Lord, you have promised me, what about that? நீங்கள் எனக்கு சொன்னீங்களே அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவு என்ன என்று சொல்லி கேட்கவில்லை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயதான இருந்தான். 99 வயதாகிவிட்டது. அவன் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை குறித்து கவலை இல்லாதவனாய் காணப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் சொன்னால் செஞ்சிருவார், நிச்சயமா செய்வார். ஆனால் உங்களுக்கு நான் அந்த காலைவெளியில சொல்ல வாஞ்சிக்கிறேன், ஏசாமிக்கு தாகம் உண்டாயிற்று. ஒரு சமாரிய ஸ்திரீ அங்கே தண்ணி எடுக்க ஒரு கிணற்றிலே அமர்ந்திருக்கிறார். அவரே கேட்டார், என்ன கேட்டார்? தாகத்துக்கு அப்படி சொல்லி கேட்டார். அப்போ அவருடைய தாகம், தண்ணி தாகம், the thirst அவரை கேட்க வைத்தது. அவர் அந்த ஸ்திரீயின் இடத்துல கேட்க, என் தாகத்துக்கு என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நான் பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஒரு தாகம் வேண்டும். ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அதன் மேலே நமக்கு ஒரு தாகம் வேண்டும். ஆண்டவரை எனக்கு இப்படி சொன்னீரே, எனக்கு 75 வயது, இப்பொழுது 99 வயது, இந்த நாட்களிலெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறவில்லையே என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஆபிரகாம் அதை குறித்து கவலையில்லாத ஒரு நிலையில் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும் நீங்கள் எந்த விதத்தில் வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், if you are sure that it is the promise of God, you fight for that. நீங்கள் ஒரு காடை கூட எடுத்து அதில் பார்த்து இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், அல்லது கர்த்தர் உங்களோட பேசி இருக்கலாம், அல்லது வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டின் துவக்கத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆர் the promise given through the church, செய்வதெல்லாம் வாக்கியம், you will prosper, you shall prosper என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கலாம். இந்த 6 மாத காலம் என் வாழ்க்கையில் நான் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் நான் காணவில்லையே. Lord, you told that you shall prosper என்று சொன்னீங்களே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை, செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொன்னீங்களே. நான் 6 மாத காலங்களை கடந்து வந்து விட்டேன். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலும் உண்மை நான் தேடி வந்திருக்கிறேன். At least today we open our mouth and ask, Lord, make me to prosper in my life. Is it not correct? So we have to ask to God, Lord, 6 மாதம் நான் வறண்ட காலங்களை பார்த்து விட்டேன். இப்பொழுது நான் கேட்காதிருந்த காரியத்தை நான் கேட்கிறேன். Where is my prosperity? எனவே தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் கேட்கக்கூடிய ஒரு காரியம், நாம் தேவனுடைய சமூகத்தில் இயேசுவே கேட்டார். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், when he was thirst, தாகத்துக்கு என்று சொல்லி அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல கேட்ட இயேசு கிறிஸ்து தான் இந்த காலவேளையில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். Are you having thirst about your prosperity? Or your children's life? Or your work? Or your health? நானும் ஒரு காலத்தில் எதையும் நான் ஆண்டவற்றை கேட்கறது கிடையாது. அவரைத்த தேவன் நடத்துவார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் எதுக்காகவும் கேட்டது கிடையாது, பிள்ளைகளுக்காக கேட்டது கிடையாது. பிள்ளைகளுக்கு திருமணம் வரும்போது தான் சீக்கிரம் நல்ல ஒரு திரும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தாரு சொல்லி கேட்டு. ஈவன் இந்த ஒரு ஃபேமிலி ப்ரேயர் we did not ask for ourselves. ஆனால் அப்படி தான் நினைத்து கொண்டேன்,
நம்ம கேட்க வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் சொல்லி இருந்தாலும் அதை நம்ம கேட்கறது மிக 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 அவசியமான காரியம். மறந்து போகக்கூடாது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன பின்பாக கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 24 years it has gone waste. அதற்கு கேட்டிருந்தால் ஆபிரகாமுக்கு நிச்சயமாய் கர்த்தர் விசுவாசம் இருந்தது. அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு. விசுவாசித்தான் சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த விசுவாசித்த அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரை நீ சொன்னீங்க, விசுவாசித்த அந்த காரியத்தை எங்கள் நிறைவேற்றி தாருங்க என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. எனவே இட்ஸ் a நியூ தாட் என்று சொல்ல வேணாம், இட்ஸ் a நியூ ரெவலேஷன் இன் திஸ் ஜங்ஷன். இது ஒரு நியூ தாட்டு, ஏதோ ஒரு ஸ்டடி பாஸ்டர் பண்ணியிருக்காரு, மெடிடேட் பண்ணியிருக்காரு, அதை நம்ம முன்னாடி வந்து கக்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஃபார் யூ அண்ட் மீ. காட் இஸ் சேயிங் இன் திஸ் July 1st, நீ கேளு பெற்றுக்கொள்வாய், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னபடி let us ask to God. சரி, நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோம்? to whom you are going to ask. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 15:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். இட் இஸ் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபாதர் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். வாட் எவர் ஃபாதர் earned, there is no right to the children unless otherwise he gives, or if he dies then it will be given to the children. தகப்பன் சம்பாதித்த சொத்தை தகப்பன் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இட் இஸ் நாட் நெசசரி he should give to the children or wife. அவர் சாகிறதுக்கு முன்னாடி இன்னாருக்கு இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவன் போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்கக்கூடிய கையே அப்படின்னா, he knows is a very loving father, ரொம்ப அன்பான ஒரு தகப்பன். அந்த தகப்பன்கிட்ட போய் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி அவரை விட, அந்த தகப்பனை விட, அல்லது அந்த காரியத்தை சொன்னதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவ்வளவு அன்புள்ள தகப்பன் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. நான் எவ்வளவு அன்புள்ள தேவன். சரி, எவ்வளவு அன்புள்ள தேவன் தம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நம்மளோருக்கான அதில் போட்டுக்கணும், அக்கிரமக்காராகிய துன்மார்க்கராகிய பாவிகளாகிய நமக்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நல்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நம்ம எல்லாருக்காகவும், we are not holy people. We have so many things in our life. அக்கிரமம், துணிகரமான செயல்கள், பாவம் என்று சொல்லக்கூடிய பல நிலைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அருவருப்பான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட மக்களை நேசித்து அவர் விலையேற பெற்ற, விலை மதிப்பெற்ற ஒருவரும் அந்த பரிசுத்தமான நிலையில் காணப்பட முடியாத அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவாட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்துவை எனக்காக கொடுத்தாரே, மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டாரா? இந்த கால வேளையில் let us kindle our faith. It is a lighting your faith. நான் எப்படி இருக்கும்போது அவர் எனக்கு கொடுத்தார், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது எனக்காக கொடுத்தார். இப்போ எப்படி இருக்கிறேன்? ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். நான் அவருடைய இருதயத்துக்கு அருகில் இருக்கிறேன். இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்கிறேன், வாழ்க்கை முயற்சிக்கிறேன். பரிசுத்தவான்களாயும் அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பின் மத்தியில் நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். Why don't you build your faith this first day morning? இந்த முதல் நாளிலே, இந்த ஜூலை மாதத்தில் நாம் ஏன் நம்முடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டக்கூடாது? இந்த விசுவாசத்தை அடிப்படை கேளுங்கள். You have the right to ask. அவர் நம்முடைய தகப்பன். அவர் சொல்லக்கூடிய தகப்பனிடத்தில் போய் கேட்கக்கூடிய காரியத்தை, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டார். ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. நான் உங்க அப்பா தகப்பன். அவன் கேட்டான், அந்த தகப்பன் கொடுத்தான். நான் உன் தகப்பனாக இருந்தால், நீ என்னை தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருந்தால், யூ மே பி நாட் டு மை மார்க், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு என்று உனக்குள்ள உள்ளத்துக்குள்ள பல போராட்டங்களோடு அந்த இளையமன்
அப்பாட்ட கேட்ட நோக்கம் அப்பா விட நல்ல ஒரு நிலைக்கு வரணும், அதை கொண்டு அழிக்கணும், ஆடம்பரமாக வாழணும், சிற்றின்பமாக வாழணும், சீரழிக்கணும்னு சொல்லித்தான் கேட்டான். தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைகளை பற்றி, எந்த பிள்ளை பிஸ்னஸ் செய்யுமா, இந்த பிள்ளை பிஸ்னஸ் செய்யுமா, இந்த பிள்ளை நமக்கு பின்னாடி குடும்பத்துக்கு துணையாக இருக்குமா, இந்த பிள்ளை துணையாக இருக்குமாலாம் எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை தானே. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவன் வந்து கேட்குறான். He did not hesitate. ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான், அவன் பங்கை அவனுக்கு கொடுத்தான் சொல்லப்பட்டது. இந்த காரியத்தை சொன்ன இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த காலை வெள்ள சொல்லுகிறார், நான் உன்னுடைய நல்ல தகப்பன், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அதை அறிந்திருக்கிற. then why you are keeping quiet? ஏன் இன்னும் வாயை நாம் திறக்காதபடி காத்து கொண்டிருக்கிறோம்? அவனுக்கு தகப்பன் தான், தகப்பன் சொத்து இருந்தது, எல்லாம் இருந்தது. தகப்பன் கொடுப்பார், எப்போ வேணாலும் கொடுப்பார். he will give any time, but I need it now, maybe for the wrong interest, but he went and asked. ஒரு தவறான நோக்கத்துக்காக, தவறான எண்ணத்தோடு கூட அந்த நல்ல தகப்பனிடத்துல போய் கேட்கும்போது, இவன்கிட்ட கொடுத்தாம அழிச்சிருவானே நினைக்கல. the father God gave. தகப்பனாகிய தேவன் அந்த தகப்பன் அவனுக்கு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். Last 6 months we have got a very good, wonderful and promising word from God. I'll prosper you, you shall prosper. Did you worry about that promise? God is much worried you did not ask so far. God will appreciate if you ask. Definitely God will appreciate you. அதான் பரவாயில்ல, என் பையன் என்கிட்ட வந்து கேட்டுட்டான் தைரியமாக வந்து, அந்த சந்தோஷத்துலேயே கர்த்தர் என்ன தகப்பன் கொடுத்துருப்பார். Let us ask God in this month. உள்ளத்துக்குள்ளேயே நாம் வைத்துக்கொண்டு, அந்த இளைய மூத்த குமாரனை போல, எனக்கு அப்பா இதுவரை ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படி நீங்கள் கேட்கல. நீங்கள் கேட்கல. அந்த பையனுக்கு கொடுத்ததை, இளைய பையனுக்கு கொடுத்ததை மூத்த பையன் கேட்டதாலும் கொடுத்துருப்பார். பிகாஸ் he was very obedient. He was serving his father. It should be appreciated. But தகப்பன் கொடுக்கல. நீ என்னோட தானே இருக்க, என்னைக்கு வேணாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் இப்போ in this age I have to live. எனக்கு இப்போ வந்து I am aged, I am having a knee pain. இப்போ எனக்கு கொண்டாந்து ஒரு பென்ஸ் கார் கொடுத்தா, ஆட்டோமேட்டிக் காரே கொடுத்தா கூட I will hesitate to use it. ஏன்னா ஆட்டோமேட்டிக் கார்னாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ரைட் லெக்கில் தான் ஓட்ட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம எப்போ அதை பெற்றுக்கணும், ஒரு 40, 50, ஒரு 55 அப்படின்ற ஏஜில் பெற்றிருந்தால் அதை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். அப்போ காலம் தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்து வைக்கவில்லை. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாக செய்கிற தேவனிடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ டோன்ட் டிலே. படிக்கிற காலத்தில் படிப்புக்கான ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். திருமண வயது என்று சொல்லும்போது திருமணத்துக்கான ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். படித்து முடித்த பின்பாக வேலைக்கான ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தவுடன் நானும் என் கணவனும் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உங்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படாத கணவனாக இருந்தால் கூட உங்களுடைய நல்ல நடத்தினால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டவரே, this man has no knowledge about the Bible, nothing to worry, you keep asking. நிச்சயமாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறும். One day he will come and kneel down with you. The things will be changed. You shall prosper. நிச்சயமாய் இந்த காலவேளை தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே நாம் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே காணப்பட வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 38 வருஷமாய் அங்கே இருந்த ஒரு மனிதனுடைய நிலையை நாம் நன்றாக அறிவோம். அவனை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட காரியம் என்னவென்று சொன்னால்,
Is it necessary to ask Jesus to that man, or you want to be healed? அவன் படுத்திருக்கதா அதுக்கு தான் அங்கே படுத்திருக்கான். பெதஸ்தா குலத்தடியில் எதுக்காக படுத்து அங்கே படுத்திருக்க எல்லா வியாதியஸ்தலும் எதுக்காக படுத்திருக்காங்க? They want to get healed. அதுக்காக தான் அங்கே படுத்திருக்காங்க. ஆனால் இயேசுசாமி அங்கே போய் கேட்குறாரு, யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்திருக்கிறாரு. ஆனா அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் நினைச்சிருப்பான், நான் எதுக்காக படுத்திருக்கேன், இவர் என்ன இப்படி கேட்கிறாரு? நான் படுத்திருக்கிறேன், சுஸ்தமாக வேணும்னு சொல்லி தானே படுத்திருக்கேன். இவரும் என்ன சுஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயான்னு கேட்குறேன். சிலருடைய வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமலே கத்த சொன்ன வார்த்தைக்கு நம்ம தலையாட்டிட்டு போகிற மக்கள்லாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், அது பாஸ்ட்டுக்கு வேலை. 1ஆம் தேதி ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி அவர் சொல்லணும், நம்மளும் கேட்கணும். இல்லை, என் வாழ்க்கையில் இது நிறைவேறணும். சொஸ்தமாக வேணும்னு சொல்லி அங்கே படுத்துட்டா மட்டும் போகாது, அதுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். மற்றவன் எப்படி வேகமாக போய் அதில் இறங்குறான்? தண்ணீர் கலக்கப்படுகிற போது கவனம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறான். தண்ணீர் கலக்கப்பட்டு அதுக்குள்ளே ஆள் இறங்கி சொஸ்தம் அடைந்து வந்த பிறதான், ஓ இவர் முன்னாடி போயிட்டாரோ இன்னைக்கு, அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நமக்கு பின்னாடி விசுவாசியானவங்களாம் இன்றைக்கி அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, அற்புதங்கள் அடையாளம் செய்கிறாங்க, அவங்க ஜெபித்தா பிசாசுகள் ஓடுது, அவங்க கத்தரை குறித்து சொல்லும்போது அநேக மக்கள் கண்ணீர் ஒடிக்கிறாங்க. ஆண்டவர் மாதிரியே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. நான் 45 வருஷமாக நான் பிலீவர் பிரதர், நான் போகிறது பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போகிறேன். எங்கள் பாஸ்ட் வல்லமையான பாஸ்ட், அவர் கையை நீட்டினாலே பிசாசு ஆடும். ரைட்டு, நீ யூ ஹவ் சீன் தட் பாஸ்டர் ஃபார் so many years. God is using him mightily. Don't you have the thirst to ask God, Lord, give me that gift to me, I will also work for you. நம்முடைய வாழ்க்கையில் வாஞ்சை கிடையாது, தாகம் கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தாகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். When I got saved, I want to know more about Jesus. When I have a fellowship with the servant of God, I want to know more about that one, how they work, how the gifts operate in their life, how they are showing Jesus to the world. I used to ask them. They may get fed up sometime. I don't bother about it. I used to go wherever this ministry or the healing teaching or healing ministry and anything, how God is working through them. Lord, I to want. பணத்தை கொண்டு போய் கேட்கவில்லை, சீமோனை போல முழங்கால்னு கண்ணீர் விட்டு அழுது கர்த்தரோட சமூகத்தில் கேட்டேன். I want to serve you, Lord. நானும் உம்மை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் என்னை விடுவித்தீரே. அநேக விடுதலை அடையாத மக்களை நான் பார்க்கிறேன். குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை பார்க்கிறேன். இல்லாமை என்று சொல்லக்கூடிய இருக்க மக்களை பார்க்கிறேன். Let me be an instrument in your hand. Bless me, O Lord. கேட்டேன், பெற்றுக்கொண்டேன். Hallelujah. So this is the month you have to ask to God. God is definitely going to give you. 38 வருஷமாய் படுத்திருக்கிறது முக்கியம் கிடையாது, வாஞ்சை. 38 வருஷமா his vision is changed, direction is changed, எல்லாமே மாறி போய் விட்டது அவனோட வாழ்க்கையில். மேபி இந்த பெதஸ்தா குளம் பக்கத்தில் நல்லா காற்றடிக்கணும்னு நினைக்கிறேன். செல்லு நம்ம சர்ச்சில் ஜன்னலை திறந்து வச்சா ஜெல்லுன்னு காற்று வர மாதிரி வந்து கொஞ்ச நேரம் அப்படி ஒரு நேப். அப்பா, வீட்டில் இப்படிலாம் காற்று வர மாட்டேது, என்ன காற்று வருது பாருங்கள், வயக்காடாக கிடக்கு அந்த பக்கம், நல்லா தூங்க. வெரி குட். எதுக்காக வந்தீங்க? மறந்து போச்சு பாஸ்டர், என்னென்னவோ நினச்சிட்டு வந்தேன், பட் நல்லா பிரசங்கம் இருந்துச்சு, நல்லா. இட்ஸ் ஃபார் குட். worship was very good. I enjoyed the breeze. It was very nice. Now, good lighting, good wind, very good worship, a pleasant feeling of God.
அந்த ஹோலி ஸ்பிரிட், பட் ஐ am empty. இதெல்லாம் இருக்கிற இந்த நிலையில கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இந்த நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்க வேண்டும், என்னை ஆசீர்வதியும் சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 10:47 இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும். யூ ஆர் வெரி குட் பிரேயர் வாரியர், யூ ப்ரே ஜீசஸ், இயேசுவே 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 இயேசுவே. யூ சே ஆஸ்கிங் ஒன் வேர்ட். கர்த்தர்ட்ட ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு யூ வில் சே 1000 times. ஒரே காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், மறுபடியும் 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 சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் முன்னாடி நின்றுட்டு, தம்பி உனக்கு என்ன வேணும், மனே உனக்கு என்ன வேணும், இயேசுவே இயேசுவே இயேசுவே. சத்தம்லாம் கேட்குதுப்பா, எல்லா சத்தத்தையும் விட சத்தம் பெருசா இருக்கு. யுவர் வாய்ஸ் இஸ் வெரி லவுட் வாய்ஸ். I could hear you from far off. Even in the crowd I could hear your voice. இயேசுவே இயேசுவே இயேசுவே. 10,00,000 பேர் கூடி இருக்காங்க கூட்டத்தில். இயேசுவே இயேசுவே கண்ணி விடுற கதற வொர்ஷிப்ல நாங்கள் சொல்றோம், கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. நான் சொல்றேன், நம்ம பாஸ்டர் சுந்தர் சொல்றாரு, கேளுங்க, இந்த வொர்ஷிப் நேரத்தில் கேளுங்க. God is hearing you, God is hearing you, God is hearing you. Open your mouth and ask God what you need. இயேசுவே 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 இயேசுவே. Finished. You never asked anything. You closed your louder voice and you have gone back without receiving anything. You are shedding tears, you are crying to God, shouting to God. Even marble அடித்து கூட ஆண்டவரே 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 சொல்கிறோம். ஆண்டவர் பக்கத்தில் என்ன வேணும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. சில பிள்ளைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டு தான் அலை அப்படி சொல்லுவாங்க. அழுகை நிப்பாட்டிட்டு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். சர்வீஸ் எல்லாம் ஒர்ஷிப்லாம் முடிஞ்ச பிறகு நம்மளும் எடுத்து முக்காடை போட்டு, நம்மளும் எடுத்து கச்சி எடுத்து தொடச்சிட்டு நம்மளும் உட்காந்து என்ன பண்ணுவோம், கேட்டுட்டு உட்காந்துருப்போம். அதுபோல் இந்த 6 மாத காலம் ஆகக்கூடாது. இந்த நாளிலிருந்து, இந்த நிமிடங்களிலிருந்து நான் கேட்போம். வெட்கப்பட வேண்டாம். நல்ல தகப்பன். அவருக்கே டவுட் வந்துருச்சு, இவன் ஹீல் ஆனந்து தான் படுத்திருக்கானா இங்கே உண்மையாகவே. அதனால தான் போய் கேட்குறாரு, நீ சொஸ்தமடைய விரும்புகிறாயா? I shall prosper you. You want to prosper? ஆண்டவர் கேட்கிறார். இந்த 6வது மாதம் முடிஞ்சு 7ஆம் மாதத்தில் கேட்கிறார், or you want to be a prosperous man, prosperous woman, or you want family to be a prosperous family? You are coming, sincerely you are coming, you are a very good tithe giver, you are obedient, you are holy to God, everything you are sincere, everything you are sincere. God is asking, you are lying for 38 years, or you want to be healed? You are a very good believer. I know you and your family cry and worship and pray. Nothing significant came from your mouth. Ask God, Lord, I want to prosper. நீ சொன்னபடி இந்த மாதத்தில் எனக்கு செய்யுங்க. Or you want to be prosper? You want to get prosperous life? The remaining வருஷத்தின் நடுவில் கர்த்தர் நம்மோடு கூட மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கேட்கக்கூடிய காரியம். சென்ற மாதத்திலே கர்த்தர், நான் நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல வற்றாத நீரேற்றை போல வைப்பேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். அதே தேவன் தான் சொல்றார். இவ்வளெல்லாம் சொல்லிட்டேன், இப்பயாவது ஆண்டவரே
ஈசாக்கு போல 100 மடங்கான ஆசீர்வாதத்தோடு நான் வாழ வேண்டும். அவன் கேட்கல, கர்த்தர் அவனை விசுவாசத்தை பார்த்து கொடுத்தார். நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் சொல்லிட்டார். இந்த 38 வருஷமாக இருந்தவனை பார்த்து எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு கேட்ட உடனே. ஆண்டவர் வாயில விண்ணப்பம் பிறப்பதற்கு முன்பாய் அறிந்து சொல்ற தேவன். இப்படி என்னை குறித்து நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து. அவன்கிட்ட போய் நின்று கேட்கிறாரு, ஆர் யூ வாண்ட் டு பி ஹீல்ட்? ஆர் யூ வாண்ட் டு பி பிளஸ்ட்? யூ வாண்ட் டு ஹாவ் எ ப்ராஸ்பரஸ் லைஃப்? ஆஸ்க், இட் வில் பி given to you. ஓ நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். கூடாகுடி சோத்திர சத்திர கத்தாவே, இந்த கடினமான நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கத்தாவே. இந்த புதிய மாதத்திலே நாங்கள் வரும்போது நீர் எங்களை கத்தாவே சொல்லி எங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். இனி நாங்கள் கத்தாவே அப்போ அந்த தீங்கான காரியங்களை காண மாட்டோம் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறேன் கத்தாவே. அப்பா, இந்த நாளில் நீ சொன்னபடி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னபடி எல்லா குடும்பங்களும் என்னென்ன காரியங்களை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ கத்தாவே, இதை கொடுத்து ஆசீர்வதி. பிள்ளைகளுடைய படிப்பு பாழாய் போய் இருக்கக்கூடிய இல்லை படிப்பை குறித்து கேட்டுக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில படிப்பின் ஆசீர்வாதத்தை கட்டிடும். அப்பா, திருமண காரியங்கள் தடைபெற்றிருக்க குடும்பங்களிலே திருமண காரியத்தை கொடுத்து ஆசீர்வதி, நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிங்க தாவே. வேலை இல்லாத குடும்பங்களில் வேலை கட்டளையிட்டு அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிங்க தாவே. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. சந்தோஷம் சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதி. கேட்க முடியாய் ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி கொடுத்த குடும்ப வாழ்க்கை, நீர் எனக்கு கொடுத்த கணவன், நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், நாங்கள் இயேசுவினுடைய நாமத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கத்தாவே இப்படி சமுத்திரம் போராடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இப்படி ஆசீர்வாதத்தை காண கிருபை செய்யுங்க தாவே. கர்த்தர் கத்தாவே உம்முடைய நன்மைகளையும் கிருபைகளை கட்டளையிட்டலும் ஒவ்வொரு குடும்பம் நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்க கிருபை செய்தலும் இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த தேசத்திலே கத்தா சேமத்தை கட்டளையிடும் வைப்பான். தேசத்திலே இந்த கொள்ளை நோய் இனி தோன்றாதபடி தேசத்தை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. அப்படி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உணர்த்தினேன், காண மாட்டேன்னு சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியே அமர்கியான ஆசீர்வாதமான காலங்களை நாங்கள் கண்டு கத்தா பெற்று மகிழ கிருபை செய்தலும் வைப்பான். முன்போல நாங்கள் கத்தாவை ஆராதிக்க துதிக்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை விட்டு கத்தாவை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கக்கூடிய காலங்களை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வத்திலும் வைப்பான். தேசம் அமர்கியாய் இருக்கும்படியாய் ஆசீர்வத்திலுங்க தாவே. எங்களை ஆசீர்வித்து ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா ஆசீர்வத்திலுங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியாய் தெய்வத்தினுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இந்த கர்த்தவாட்சியோடு ஊழியங்களும் ஆராதனை பங்கு எல்லா பிள்ளைகளோடும் விசேஷமாய் கர்த்தர் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் கேள் நான் கொடுப்பேன்னு சொல்லி உயிரையாத அந்த வார்த்தை நாவினாலே உணர்த்தின அந்த வார்த்தையின்படி இந்த ஆசீர்வாதங்களோடும் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிறைவோடும் என்று சதா கால் நீடு திளைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இன்று முதல் இந்த மாதத்தின் துவக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை எல்லா காரியங்களும் உங்களை செழிப்பாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. ஜெபிக்க விரும்புகிற பிள்ளைகள் இருந்து ஜெபிக்கலாம். வேலைக்கு போகணும்,